வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகம். யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் ஒரு 4-5 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட கெலாட்டா தான். ஏன்னா ஓபிஎஸ்ஐ இணைக்க சொல்லி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்ற மாதிரி அவங்களாம் சீனியர்ன்றதால அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திறங்கிட்டு இருக்காரு. ஆனால் ஓபிஎஸ்ஐ இணைக்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விருப்பம் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்க இல்லைன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரான், ஓபிஎஸ்லாம் சேர்க்க முடியாதுங்க, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டே இவங்கெல்லாம் சேர்த்துக்கிறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வைத்தியலிங்கமோட முக்கியமான ஆதரவாளர்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சைடு போனாலுமே டெல்டா போயில் அவ்வளோ லேசாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 2009 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸோட இணைஞ்சிருந்தார். பட் இந்த கள நிலவரமே மாறி போச்சு. நம்ம திரும்பி ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியல எடப்பாடி பழனிசாமியால். ஈரோடு கொங்கு மண்டலத்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ளது. அதே மாதிரி வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டார். ஸோ 10 தோல்வி பழனிசாமியிலேருந்து 11 தோல்வி பழனிசாமியாக ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்கன்ற பயம். ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு இருக்கணும்னா பயம்லாம் இருக்கக்கூடாது, எதிர்த்து நிற்கிற ஒரு திறன் வேணும். அதை எடப்பாடி பழனிசாமி இல்லைன்ற மாதிரி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் என்ன, ஓபிஎஸ் ஒரு துரோகி, கட்சியில் இணைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஓபிஎஸ் என்ன ரிப்ளை பண்ண, என்னைய கட்சி விட்டு நிற்கிறதுக்கு இவர் யாருன்ற மாதிரி ஒரு கொஸ்டினே கேட்குறாரு. என்னைய கட்சியை விட்டு நிற்கிறதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை, இவர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கான்ற மாதிரி அடுத்த கேள்வி கேட்கிறார். இவர் எடப்பாடி பழனிசாமி காலில் தான் முதலமைச்சர் ஆனார், சசிகலா காலில் ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது. ஓபிஎஸ் எப்படி முதலமைச்சர்னாரு, ஜெயலலிதா அவங்கள அந்த அரியாசனத்தை உட்கார வச்சாங்க. அதனால தான் பரதன் சொல்லிட்டு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டர்லாம் பரதன் சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் போஸ்டர் அடிக்கும் போதே ஓபிஎஸ் பரதன்ற மாதிரி. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.